Students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு நம்ம day 14 ஓட crash course portion வந்திருக்கும். So அது nothing but evolution. So evolution உடைய portion தான் பார்க்க போறோம். So details நம்ம பார்க்கலாம். So evolutionன்றது என்னன்னா ஸோ நம்ம வந்து இந்த உலகத்துல இந்த பூமியில எப்படி வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் எவல்யூஷனரி பயாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த். முதல்ல எப்படி ஒரு லைஃப் ஃபார்ம் ஆச்சு இந்த உலகத்துல அப்படின்றது தான் எவல்யூஷன் சொல்லுவாங்க. அது எப்படியெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்களா, அதோடைய ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரை பத்தி, மார்ஃபாலஜி, அதோட சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி அதுல இருந்து டிஃபரன்ஸும் சிமிலாரிட்டியும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு எவல்யூஷன் எப்படி வந்தது, எப்படி ஒரு லிவிங் ஆர்கனிசம் இந்த பூமிக்குள்ள இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல ஏர்லியர் டேஸ்ல எப்படிலாம் அது வந்தது அப்படின்றதா அந்த எவல்யூஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டென்ட் ஆர்கானிசம். ஆனா இப்போ இங்க உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா crocodile இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட். அதாவது இப்போ இந்த 2000 10,000 BC அப்புறம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிசம் சர்வேர் இருக்கு. பட் இந்த ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பிரசன்ட், இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அழிந்து போன ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆர்கானிசம் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கா நம்ம இந்த சிஸ்டத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்த்து தான் எவல்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷன் வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சிமிலாரிட்டிஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த சிமிலாரிட்டிஸை தான் நம்ம வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. டைவர்ஜென்ட்ன்றது ஹோமோலஜின்னு சொல்லலாம். ஹோமோலஜின்னு சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேன், ஒரு சீத்தா, வேல், பேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய உள் பாகம், அந்த அனாட்டமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேனுக்கு எப்படி இருக்குன்னா அதே ஆர்கானிசம்ஸ் தான் வரும். என்னன்னா பாத்தீங்கன்னா 4 limbs, அப்புறம் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கார்பா, ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டகார்பல்ஸ் அண்ட் ஃபேலஞ்சஸ். ஸோ இதே மாதிரி தான் அதே நீங்க சீத்தாக்கு போனாலும் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கு. இந்த 4 limb பாத்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. இங்க வந்து இட் ஜஸ்ட் இங்க நமக்கு பிரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஷார்ட்டாவும் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலுக்கும் பார்த்தாலும் அதே தான். பட் இதோடைய லென்த் மட்டும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகுது. பட் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டுக்கும் இப்படிதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போன் ஃபார்மேஷன் ஆஃப் 4 limb ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 போனா மாறுது. அப்புறம் கார்பஸல்ஸ் அண்ட் ஃபேலஞ்சஸ்னு இதே மாதிரி தான். எந்த ஆர்கானிசம் நீங்க எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் அதோடைய உள் அமைப்பதை அனாட்டமி அப்படியே சேமா இருக்கும். அதே பிளான்ஸ்லயே பார்த்தாங்கன்னா அதே மாதிரி ட்விக்கு, தார்ன், இதான் ட்விக்னு சொல்லுவோம். இந்த ட்விக்கு, இந்த தார்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோரலா சேமா தான் இருக்கு. கம்பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா போகன்வில்லாவும் குர்குர்பெட்ரா பிளான்ட்டையும் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, மோரல்ல சேமா தான் இருக்கு. ஸோ அப்படி வரக்கூடிய ஆர்கானிசம் அந்த டைவர்சிட்டியை நம்ம என்ன சொன்னோம், ஹோமோலஜின்னு சொல்லுவோம். ஹோமோலஜி அந்த டைவர்ஜென்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவாங்க. எவல்யூஷன். அண்ட் இன்னொரு விதமான ஒரு இது பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல அது வளருதோ அதுக்கேத்தாப்புல அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ட்னா அடாப்டேஷனுக்கு ஏத்தாப்புல அது மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் இது ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஆனா அதோடைய இருப்பிடம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு டைப் ஆஃப் அனாட்டமிக்கல் டிசிமிலர் வரும்போது தட் இஸ் கால்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான எவல்யூஷன் இருக்கு. ஒன்னு டைவர்ஜென்ட், இன்னொன்னு வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனுக்கு சப்போர்ட், அதாவது இந்த லெசனை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சு, அந்த எர்த் பர்ஸ்ட்ல, அந்த கிரஸ்ட்ல, அந்த கேஸ் ஃபார்மேஷன், அந்த கேஸ் எப்படி வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கு ஃபர்ஸ்ட் செல் ஃபார்மேஷன் அப்படின்ற டீடைல் ஃபுல்லா இருக்கும். பட் அது வந்து ஒன் பை ஒன் நீங்க லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. பிகாஸ் தட் வில் பி ஆஸ்க்ட் இன் யுவர் நீட் எக்ஸாம். பட் இப்போ நான் பார்க்கறது வந்து தியரி, அதாவது அதை ப்ரூஃப் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனை எப்படியெல்லாம் அவங்க வந்து சயின்டிஸ்ட் வந்து படிச்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்றத பார்க்கும்போது இப்போ வந்தீங்கன்னா இது வந்து மோத். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் மோத். இது வந்து பிக்மெண்டைஸ்டு மோத், இது ஒயிட் மோத். அண்ட் அதே தான் இங்கேயும் இருக்கு. பட் டியூ டு அந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல இது மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்றது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம்.
இப்ப பாத்தீங்கன்னா பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைஸ்டு வேர்ல்டு, அதாவது இண்டஸ்ட்ரி எல்லாம் ஃபார்ம் வெரி சிம்பிள் நான் பொல்யூட்டட் வேர்ல்டு இருக்கும் இல்லையா, அதாவது ஆதி காலத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட மரங்கள்லாம் ரொம்ப பியூராவும், அதாவது லிச்சன்ஸ் அந்த ஒரு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூராவும் கலராவும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிரிடேட்டர்ஸ்னா இதை சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த மரத்தோட ஒட்டி இருக்கிறதுனால ஒயிட்டை சாப்பிடாம அந்த மெலனைஸ்டு மாத்த தான் சாப்பிட்டுச்சு. ஆனா அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆகின காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பொல்யூட்டட் ஆன போது இந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ஆயிடுச்சு. அதே மாத்து தான் இருக்கு. ஆனா அந்த சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வந்து இதை விட்டுட்டு ஒயிட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஒயிட்னா அதுதான் அதுக்கு கண்ணுங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது என்ன டிஃபரன்ஸ் இதை சொல்ல வராங்கன்னா இந்த பொல்யூட்டட் வேர்ல்டுக்கும் அன்பொல்யூட்டட் வேர்ல்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல பேஸ் பண்ணி தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்றாங்க. சர்வைவல்னா இப்ப ஏர்லியரா பாத்தீங்கன்னா ஒயிட் மாத் அதிகமா இருந்துச்சு. பட் இப்ப வந்து இதோடைய கவுண்ட் பாத்தீங்கன்னா குறையுது. ஏன் குறையுதுன்னா இப்ப இந்த பிரிடேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் பளிச்சுன்னு அந்த லிச்சன்ஸ் அந்த பொல்யூட்டட் ட்ரீ மேல இருக்கிறதுனால அந்த பிரிடேட்டர்ஸ் எல்லாம் இதை தான் நிறைய சாப்பிடுது தென் கம்பேர்ட் டு திஸ். ஆனா ஏர்லியரா ஒயிட்டா இந்த ஆர்கானிசமும் அந்த பிளான்ட்டும் சிமிலரா இருக்கிறதுனால அதுக்கு கண்ணுக்கு இதுதான் நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனா இதை சாப்பிட்டுச்சு. ஸோ போக போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நம்பர் வந்து கவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இட் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படின்னா எந்த இதுக்கு ஏத்தாப்புல அது வந்து சர்வை பண்ண முடியும், அந்த மாதிரி ஆர்கானிசம் தான் இப்ப சர்வை பண்ண முடியுமே தவிர அது அந்த காலத்துக்கு அடாப்ட் ஆகலைன்னா அதால முடியாது. அப்படிதான் வந்து இப்ப இருக்கிற ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட்ல தான் இப்ப எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன்ன்றது சொல்லியிருக்காங்க. இதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன்? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சர்வைவ் டு த ஃபிட்டஸ்ட். அதை வந்து யார் கண்டுபிடிச்சான்னா டார்வின். அவர் வந்து கெலபோகஸ் ஐலாண்ட்ல பார்க்கும்போது ஒரே டைப் ஆஃப் ஃபின்ச்சஸ் தான் இது எல்லாமே. ஆனா அதோடைய வீக்ஸ் பாத்தீங்கன்னா வேரி ஆயிட்டே இருந்திருக்கு. இந்த ஐலாண்ட்ல நிறைய இந்த மாதிரி ஃபின்ச்சஸ் இருந்திருக்கு. ஆனா அதோட எல்லா வீக்ஸையும் பாத்தீங்கன்னா வேரி ஆகுது. அது எப்படி அவருக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த 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 இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபின்ச்சஸ் வருது. ஒண்ணு வந்து இந்த வெஜிடேரியன் ஃபின்ச்சஸ், இன்னும் வந்து இன்செக்டிவோரஸ் ஃபின்ச்சஸ். அப்படின்னா இன்செக்ட்ஸ் சாப்பிடக்கூடிய ஃபின்ச்சஸ்க்கு வீக்ஸ் வேரி ஆகுது. அதே மாதிரி பிளான்ட் சாப்பிடக்கூடிய ஃபின்ச்சஸ்க்கு வேரி ஆகுது. ஸோ இதை தான் ஒரு எவல்யூஷனரி அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாங்க. ரேடியேஷன் ஒரு இதுல இருந்து அப்படியே ஸ்பார்க்கு பறந்து போகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸை வந்து அவர் வந்து இந்த இந்த ஐலாண்ட்ல போய் பார்த்து அதை அவரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இந்த ஹேபிட் உள்ளது மெரஸ்பியல் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா இந்த லேண்ட்ல மட்டும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன் ஏத்தாப்புல அந்த இனம் வந்து மாறிட்டே வருதுன்றத அவர் அந்த இடத்துலயும் கண்டுபிடிப்பார். மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ், இது நம்ம இப்ப பார்த்தோம். ஒரிஜினல் சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ், மெனி அதர் ஃபார்ம்ஸ், ஆல்டர்ட் வீக்ஸ். இப்பதான் நான் சொன்னேன். This is called geographical area starting from the point and literally radiation of other areas habitats is called adaptive radiation. இது நல்லா படிச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் படிச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதர் எக்ஸாம்பிள் இது வந்து பேர்ட்ல பார்த்து இது அனிமல். இதே ஒரு ஏரியாலேயே பாத்தீங்கன்னா யூ கேன் சி டிஃப்ரெண்ட் அந்த ஆர்கானிசம்ஸ் பார்க்க முடியுது. டாஸ்மேனியன் உல்ஃப், டைகர் கேட், பேண்டட் ஆன்டீட்டர், மெரசுபியல் ரேட், கங்காரு, ஓம்பட், பேண்டிகூட், தென் கோலா, மெரசுபியல் மோல், சுகர் கிளைடர். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த மாறி வருது. திஸ் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் மேரிசுபிள்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ இதுவும் அவர் வந்து அனலைஸ் பண்ணி இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த எவல்யூஷன் மாறிட்டே வருது, அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் ஏத்தாப்புல அந்த ஆர்கானிசம் மாத்திக்குது அப்படின்றதா இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பிளாசென்டல் மேமல்ஸும் உங்களுக்கு இது வந்து பிளாசென்டல் மேமல்ஸ் அண்ட் இது வந்து ஆஸ்திரேலியன் மேரிசுபியல்ஸ். இதுவும் இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். திஸ் இஸ் ஹவு இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர். ஒரு இடத்துக்கு ஏத்தாப்புல அது இருக்கிற அடாப்டேஷனுக்கு ஏத்தாப்புல அது மாறிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் மேமல்ஸ் இன் திஸ் கண்டிஷன்ஸ். இது மோல், ஆன்டீட்டர், மவுஸ், லெமூர், ஃப்ளைங் ஸ்குரில், பாப்கேட், உல்ஃப். இது வந்து பிளாசென்டல் மேமல்ஸ். இது ஆஸ்திரேலியன் மெரசுபியல்ஸ். இப்போ ஜஸ்ட் முன்னாடி உங்களுக்கு காமிச்சது மெரசுபியல் மோல்,
நும்பேட் ஆன்டீட்டர், வெரிசிபிள் மவுஸ் அவங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்பாட்டட் கஸ்கஸ், ஃப்ளையிங் ஃபெலஞ்சர், டஸ்மேனியன் டைகர் கேட் அண்ட் தென் டஸ்மேனியன் உல்ஃப். ஸோ இதுக்கும் உள்ள வேரியேஷன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அந்த அடாப்டேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த இனமே அது மாறிக்குதுன்றதுதான் இந்த டார்வினுடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ this is also natural selection. அதாவது இப்போ நான் சொன்னது போல உங்களுக்கு வந்து இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த சர்வைவல். எங்கே எந்த பிளேஸ்ல எப்படி இருக்கோ அதுக்கேத்தாப்புல தான் மாறிக்குது. ஸோ த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் இஸ் லிங்க் டு த லைஃப் சைக்கிள் ஆஃப் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ ஒரு ஆர்கானிசம், இப்போ மைக்ரோப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிபெண்ட் அப்பான் த அவைலபிலிட்டி, ரெசிஸ்டண்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா அதுக்கு ரெசிஸ்டண்டா இருந்தால் தான் அதை சர்வை பண்ண முடியும். அது சென்சிட்டிவா இருந்தா அந்த ஆர்கானிசம் க்ரோ ஆக முடியாது. அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சர்வைவல் டு த நியூ கண்டிஷன். எந்த வேரியேஷன் எந்த குரூப்பால சர்வைவ் ஆக முடியுமோ அந்த குரூப் தான் இது நாள் வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது, மற்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றதுதான். அதை தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நேச்சர் செலக்ட்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்றத இந்த கான்செப்ட் கொண்டு வருது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் தியரி வந்து அந்த தியரி 2 கான்செப்ட்ஸ் வந்து டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் அண்ட் நேச்சுரல் செலக்ஷன் சொல்றாங்க. ஸோ அந்த இது டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம டீட்டெயிலா இப்போ இந்த டயக்ராம்லயும் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன்ல ஜீன் லெவல்ல யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா மெண்டல். ஸோ நம்ம வந்து பிளான்ட்ஸ்ல தான் ஒரு பீ பிளான்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவர் இது பண்ணிட்டு அதோட ஃபீனோடைப் ரேஷியோ ஜீனோடைப் ரேஷியோ எல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷனை வச்சுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனா ஹியூகோ டி வெரேஸ்ன்றவர் கண்டுபிடிச்சது என்னன்னா அந்த மியூட்டேஷன், அதாவது மியூட்டேஷன்ன்றது ஒரு ஜெனரேஷனும் இன்னொரு ஜெனரேஷனுக்குள்ள சேஞ்சஸ் இந்த ஜீன், அந்த ஜீன் சேஞ்சஸ் தான் மியூட்டேஷன் சொன்னாரு. அந்த மியூட்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் கொண்டு வரும், லார்ஜ் டிஃபரன்ஸ் அரைஸ் ஆகுது. அதுதான் ஒரு ஜெனரேஷன் ஒரு ஸ்பீஷியஸ் அப்படியா கன்வெர்ட் ஆயிருக்கு ஃப்ரம் த ஏர்லியர் டு த நவ். அதாவது காலம் செல்ல அந்த மியூட்டேஷன்னால தான் டைனாசர்ல இருந்து இப்போ குரோக்கடைல் வருது ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி அவ்வளோ பெரிய ஆர்கானிசம் இப்போ நமக்கு சின்ன குரோக்கடைல் லெவல் இருக்கு. இப்போ அந்த மாற்றங்கள் தான், அந்த மியூட்டேஷன் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை ஹெரிட்டபிளா கொண்டு வருதுன்றத நான் டார்வின் சொன்னதை ஹியூகோ டி வெரிஸ் வந்து அனிமல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வெரி சிம்பிள். தட் இஸ் கால்ட் எவல்யூஷன் ஃபார் டார்வின் அண்ட் டி வெரிஸ் எக்ஸ்பிளைன் தட் எவல்யூஷன் அந்த மியூட்டேஷனால தான் இப்படி ஆகுதுன்றது அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷைசேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் கால் சால்டேஷன் சொல்றார். சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ அதை தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீனோடைப் ரேஷியோ. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைசிங்னா ஒரு சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் ஜீனோடைப், அதாவது ஜீன் லெவல்ல வேரியேஷன் ஆகும்போது யூ கேன் சி தீஸ் டைப் ஆஃப், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பை டைரக்ஷனல் டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்து டிஸ்ரப்டிவ் 2 பீக் வருது. அந்த 2 பீக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இல்ல பிளண்டா வருது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்டடீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வெரி சிம்பிள். இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ எப்படி வந்து, ஃபீனோடைப்ன்றது அவுட்வர் அப்பியரன்ஸ் இல்லையா, அந்த ஃபீனோடைபிக் ரேஷியோக்கு அந்த சேஞ்சஸ்க்கு என்ன மெயின் காரணம்னா ஜீனோடைப், அதாவது ஜீன் லெவல். அதுதான் இந்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பை ஹியூகோ டி வெரிஸ்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன், எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் இவ்வளோ நாள் வந்து கழிச்சு வேற விதமா மாறி இருக்குன்றது தான் எவல்யூஷன் பார்த்துருக்காங்க. அபவுட் 2000 மில்லியன் இயர்ஸ் அகோ. அதுதான் MYAன்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அந்த எர்த்ல பார்த்தீங்கன்னா குளோரோஃபைட் ஆன்செஸ்டர், இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உள்ள சேஞ்சஸ் வந்து ட்ரிக்கியோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ரைனாடைட் பிளான்ஸ் அண்ட் சிலோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளான்ட் ஸ்பீஷஸ். ஸோ இதுல இருந்து பாருங்க யூ கேன் see this சேஞ்சஸ். இங்க இருந்து இங்க இந்த மாதிரி ஆர்கானிஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆகி வரக்கூடியது பிரையோஃபைட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அண்ட் தென் இந்த ட்ரீல இருந்து இந்த ஸ்பீஷஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதான் absorbents, hypoids, herbaceous, lycopods,
பிரையோஃபைட்ஸ்னு வருது. அந்த மாதிரி வேரியேஷன் எங்க அந்த டிபெண்ட் ஆகி சேஞ்ச் ஆயிருக்குன்றது தான் இந்த டயக்ராம்ஸ் வருது. ஸ்பினோஸ்பிட்ஸ், அப்புறம் இது எல்லாமே இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இட் இஸ் கால்ட் ஃபர்ன் டைப்ஸ், தென் கோனிஃபரஸ், தென் ஜினேட்ஸ், தென் சைக்காட்ஸ், தென் இங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்மினோஜம்ஸ் ஸ்பெர்ம்ஸ்ல இருந்து இந்த சீட் ஃபர்ன்ஸ். ஸோ அதுல இருந்து வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸா வருது. ஸோ இங்க ஃபர்ஸ்டே நம்ம பிரையோஃபைட்ஸ் பார்த்துட்டோம். இங்க ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வருது. ஸோ அது வந்து லோவர் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல மோனோகாட்டிலிடன்ஸ் டைப்ஸ் வருது. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல டைகாட்டிலன்ஸ். ஸோ வி ஹாவ் சீன் ஆல் த ஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் ஃப்ரம் திஸ் ஏரியா. அதாவது எந்த காலங்காலமா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்துச்சுன்னு பாக்குறாங்க. குளோரோஃபைட் டு ட்ரெக்லியோஃபைட்ல இருந்து இப்படி வேரியேஷன் ஆகுது. ஸோ அந்தந்த ஒரு ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பிளையோசோயிக், மீசோசோனிக் அண்ட் ஜெனோடோசோயிக். ஸோ இதுதான் வந்து வேரியேஷன். ஸோ வேரியேஷன்ஸ் எப்படி எவல்யூஷன் ஆயிருக்குன்றது அந்த ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ். அந்த ஜியாலஜிக்கல் பீரியட் தான் மில்லியன் இயர்ஸ் அகோ ஆர் மயான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிளான்ட் கிங்டம் வந்து வேரியேஷன் எவல்யூஷன் ஆயிருக்கு. ஸோ இதே தான் இதை நம்ம ஏர்லியரா பார்த்தது பிளான்ட், இப்போ பார்க்க போறது அனிமல். ஸோ அனிமல் வந்து இந்த 350 மயா இதெல்லாம் மயா ரீஜன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன் ஏர்லியர் ரெப்டைல்ஸ் வந்திருக்கு. அதுல இருந்து வேரியேஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ எக்ஸிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டர்ட்டில்ஸ், லிசார்ட், ஸ்னேக்ஸ், டாட்ராஸ், crocodile, பேர்ட்ஸ், மேமல்ஸ், இப்படிதான் நம்மளுடைய அனிமல் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி பிளையோகோசாரஸ், அப்புறம் இது வந்து உங்களுக்கு தியோகாடன்ஸ், தியாரிஸ்பிட்ஸ், டைனோசர். ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு அனிமல். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளோ டிஃபரன்ஸ் உள்ள ஸ்பீஷியஸ் நம்ம உலகத்துல இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அழிஞ்சது ஏன்னா அதால சர்வைவ் டு த ஃபிட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. பட் போக போக வந்து அது தானா அழிஞ்சிறதுக்கு ரீசன் ஆயிடுச்சு. அதனால அதுல இருந்து எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து வந்தக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் இப்ப சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் த்ரூ ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ். ஏர்லியர் நம்ம பிளான்ட்ஸ் பார்த்தோம், இப்ப நம்ம வந்து அனிமல்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இட் இஸ் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன். அதாவது ஹியூமன் எப்போ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், எவல்யூஷனரியா எப்போ வந்து உருவாடுதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, அது கம்பேரிசன் ஆஃப் த ஸ்கல் ஒரு ஹியூமன் ஸ்கல்லோ அண்ட் தென் சிம்பான்சியோட அடல்ட் ஸ்கல், பேபி ஸ்கல், இந்த 3 ஸ்கல்லும் வச்சு அதுல இருந்து டிரைவ் ஆன அந்த ஹியூமன் பீங்கோட ஹெட் போர்ஷனையா டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்புறம் தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. மியான்றது சொல்ல மில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ இந்த மில்லியன் இயர்ஸ் அகோல உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா 1.5 மியால ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு அந்த நெக்ஸ்ட் டு தி ஹியூமன் பீங் அந்த இதை ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஹியூமன் எரெக்டர்ஸ்ல இருந்து ஹோமோசாஃபியன்ஸ் தான் நம்ம ஹியூமன் பீங்க்கு கொடுத்துருக்க நேம். இந்த ஹோமோசாஃபியன்ஸ் வந்து 75,000 to 10,000 இயர்ஸ் அகோ தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பேரிசன் ஆஃப் த ஸ்கல் வித் சிம்பான்சியோடைய அடல்ட், சிம்பான்சியோட பேபி, இதோடைய ஸ்கல்லோட டிஃபரன்ஸ் சிமிலாரிட்டியை பார்த்தீங்கன்னா மோரல்ல சேமா இருக்கு. ஸோ அதனால திஸ் இஸ் how the evolutionary has changed this has been originated to a humanன்றதை டிஸ்கிரைப் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.